சுவாதி படுகொலை குறித்து அரசு வக்கீலிடம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நடந்த சுவாதி படுகொலையில் ரயில்வே போலீசாரும் சென்னை மாநகர போலீசாருக்கும் புலன் விசாரணை செய்வதில் ஒருங்கிணைப்பு இல்லை என்றும், இதனால் குற்றவாளிகளை பிடிக்க ரயில்வே போலீசாரால் முடியவில்லை என்றும் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன. இந்த செய்தியை படித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ். நாகமுத்து, வி. பாரதிதாசன் ஆகியோர் திங்களன்று நீதிமன்றம் வந்தவுடன் மாநில தலைமை குற்றவியல் அரசு வக்கீல் சண்முக வேலாயுதத்தை நீதிமன்றத்துக்கு வருமாறு அழைத்தனர். வேலைக்கு சென்ற இளம்பெண் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள ரயில் நிலையத்தில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்து 3 தினங்கள் கடந்தும் இதுவரை குற்றவாளியை போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் என்று கேட்டனர். பெண்களுக்கு எதிரான இதுபோன்ற சம்பவங்களை நீதிமன்றம் சகித்துக் கொள்ளாது என்று கூறிய நீதிபதிகள், தலைமை நீதிபதி ஒப்புதலுடன் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுப்பதோடு வழக்கு விசாரணையை கண்காணிக்க நேரிடும் என்றும் எச்சரித்தனர். ரயில்வே நடைமேடையில் 2 மணி நேரம் அந்த பெண்ணின் உடல் கிடந்ததற்கு என்ன காரணம்? சடலத்தை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூட ரயில்வே போலீசாருக்கு மாநகர போலீசார் உதவி செய்யவில்லையே ஏன் என்று அடுக்கடுக்காக நீதிபதிகள் கேள்வி கேட்டனர். பிற்பகலில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சுவாதி கொலை வழக்கு சென்னை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரசு வக்கீல் சண்முக வேலாயுதம் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். துணை கமிஷனர் பெருமாள் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.